ஓகேப்பா. இப்போ நெக்ஸ்ட்டு கோயிங் டு டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி நம்ம வந்து எவல்யூஷன் ஆஃப் டெமோக்ரஸி அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். அப்போ இந்த டெமோக்ரஸிங்கிற இந்த எவல்யூஷனுங்கிறது எதை பேஸ் பண்ணி அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வேல்யூ மிக முக்கியமாக ஃப்ரீடமாக இருந்திருக்காங்க. ஃப்ரீடம், ஸோ ஈக்குவாலிட்டி சமத்துவம் இருந்திருக்கு, ஃபெட்டர்னிட்டி சகோதரத்துவம் வந்திருக்கு, அக்கௌண்டபிலிட்டி நண்பகத்தன்மை இருந்திருக்கு, டிரான்ஸ்பரன்சி வெளிப்படையான தன்மை இருந்திருக்கு, அண்ட் ட்ரஸ்ட் இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதில் வெளிப்படுதுன்னா ஏன்ஷியன் பீரியட் எவல்யூஷன் ஆஃப் டெமோக்ரஸி அப்படிங்கிறத பற்றி. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி இருந்திருக்காங்க, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நடந்திருக்கு. ஸோ அந்த டெமோக்ரஸிங்கிற மெத்தட். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி. என்னது டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி? 2 டைப் ஆஃப் டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட். மறந்துடாதீங்க, டைரக்ட் கவர்மெண்ட், அது இன்டைரக்ட் கவர்மெண்ட். There are 2 types of democracy: direct democracy, indirect democracy. இந்த இன்டைரக்ட்டுங்கிறது என்னென்னா ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸின்னு சொல்லலாம். நீங்கள் இது வந்து ஒரு 2 மார்க்கு. டைப்ஸ் ஆஃப் டெமோக்ரஸின்னு கேட்டாங்கன்னா 2 தான் எழுத போகிறீங்க. ஒன்று டைரக்ட் டெமோக்ரஸி, இன்டைரக்ட் டெமோக்ரஸி. இந்த இன்டைரக்ட் டெமோக்ரஸி தான் அதர்வைஸ் எப்படி சொல்லலாம்னா ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ இந்த டைரக்ட் டெமோக்ரஸி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இங்கே எங்கே சார் இருந்ததுன்னா ஏன்ஷியன் க்ரீக்கில் இந்த ஆல் த சிட்டிசன் ரூல் டைரக்ட்லி. அது சொன்னது ஆல் த சிட்டிசன் ரூல் டைரக்ட்லி, ஆல் சிட்டிசன்ஸ் ஹேவ் பவர். அனைத்து மக்களுக்கும் பவர் இருக்கும், அனைத்து மக்களும் ரூல் பண்ணக்கூடியது தான் டைரெக்டாக. ஆல் சிட்டிசன் ஓட் லா அண்ட் கவர்மெண்ட் இஷ்யூஸ். அதுமாரி ஆல் த சிட்டிசனுக்கும் ஓட்டு வாக்குரிமை உண்டு சட்டத்தின் அடிப்படையில். கவர்மெண்ட் இஷ்யூஸ் இது வந்து டைரக்ட் டெமோக்ரஸி. அதே ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி அப்படின்னா எக்ஸாம்பிள் இந்த கொடுத்துருக்காங்க, டு நோ த ரிப்பப்ளிக், குடியரசு சொல்கிறோம், அதான் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. த சிட்டிசன்ஸ் சூஸ் தேர் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். கண்டிப்பாக இதான் பண்ணிகிட்டு இருக்கோம். அது சிட்டிசன் சூஸ் தேர் ரெப்ரசன்டேட்டிவ், நம்ம ரெப்ரசன்டேட்டிவ் தேர்ந்தெடுக்கிறோம். த ரெப்ரசன்டேட்டிவ் ஓட் அண்ட் லா அண்ட் கவர்மெண்ட் இஷ்யூஸ். ரெப்ரசன்டேட்டிவ் என்ன பண்ணுறாங்க? ஸோ அவங்க ஓட்டு போட்டு என்ன செய்கிறாங்கன்னா சட்டங்களை கவர்மெண்ட் இஷ்யூஸை பண்ணிகிட்ருக்காங்க. த யுனைடெட் ஸ்டேட் ஹேஸ் டு ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. யுனைடெட் ஸ்டேட் தான் என்னது இந்த ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸிக்கு எங்கே சார் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்டு. இந்தியாவில் என்ன செய்கிறாங்க? அதுதான் குடியரசு நாடாகவும் இருந்துட்டு. அப்போ டைரக்ட் டெமோக்ரஸினா என்ன, இன்டைரக்ட் டெமோக்ரஸினா என்ன அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம பார்க்க போகிறோம். அதில் இன்டைரக்ட் ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் என்னது ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி அப்படின்னா பிரசிடென்ஷியல் ஆர் பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். அதை பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா டைரக்ட்டுங்கிறது பீப்புள் டெமோக்ரஸி. அதை இன்டைரக்ட் ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் பாடியில் தான் எது சார்னா பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டு அப்படின்னு பேர். இப்போ பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா த ஓட்டர்ஸ் எலெக்டட் த லெஜிஸ்லேச்சர். யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க? இவங்கெல்லாம் ஓட்டர்ஸ்ப்பா, இவங்களாம் மக்கள். மக்கள் தேர்ந்து யார் எடுக்கிறாங்க? லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி பிரான்ச்சஸ் மெம்பரை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த மெம்பர் என்ன செய்கிறாங்க? யார் சார் அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ், நிர்வாகம் பண்ணுறாங்க. இதுதான் நடக்குது. இந்த ஃபார்ம்ஸ் வந்து பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டு அது இந்தியாவில் நடக்குது. பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டும் இருக்குது, ரிப்பப்ளிக் ஃபார்ம் கவர்மெண்ட் இருக்குது, பார்லிமெண்ட் ஃபார்ம் கவர்மெண்ட்டும் இதில் உள்ளடங்கியிருக்கு. அதே பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் யூஎஸில் ஃபாலோ பண்ணுறது பார்த்திங்கன்னா பார்த்துங்க, ஓட்டர் இருப்பாங்க. இந்த ஓட்டர் தான் யார் சார் எலெக்ட் பண்ணுறாங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் பிரான்ச்சஸ், சட்டமன்ற தலைவர்கள், லீடர் எல்லாத்தையும் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதே எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச்சஸை தனியாக தேர்ந்தெடுக்கிறாங்க. ரெண்டும் தனித்தனியாக இருக்குது. இது வந்து பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டு. தேர்ந்தெடுத்தவங்க டைரெக்டாக மக்களை கேட்கலாம். அதுமாதிரி இங்கே தேர்ந்தெடுத்தது எக்ஸிக்யூட்டிவ் ஆப்ஷன் டைரெக்டாக மக்கள் கேட்குறாங்க. இது பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப். ஆனால் இன்டைரக்ட் எலெக்ஷன் பீப்புளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ரெப்ரசன்டேட்டிவ் மூலம் இவங்களாம் முடிவு எடுக்கிறது. இங்கே ஒரு டைரெக்டாக தான் பிரசிடென்ஷியல் ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டு. தமிழ்நாட்டில் பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டு. ஓட்டர் யாரை செலக்ட் பண்ணுறாங்க? லெஜிஸ்லேட்டிவ் எலெக்ட் பண்ணுறாங்க. லெஜிஸ்லேட்டிவ் யார் தேர்ந்தெடுக்கிறாங்க? நிர்வாக தலைவர். ஸோ அதுதான் இன்றைக்கி நம்ம ஃபாலோ பண்ணுறோம். பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இதுதான் அதாவது பார்த்திங்கன்னா ஸோ இன்டைரக்ட் ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி, அதான் பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட், பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு சொல்லியிருக்காங்கப்பா. இல்லைங்களா? இன்டைரக்ட்னாவே என்னது? when the people themselves directly express their will and public affair
த்ரூ டைப் ஆஃப் கவர்மெண்ட் இஸ் கால்டு பியூர் டைரக்ட்லி டெமோக்ரஸி ஏன்ஷியன் கிரீக்கு. அது இன்டைரக்ட்னு எடுத்துட்டோன்னா when the people express their will and public affairs through their elected representative, the types of government is called indirect or representative democracy. Example எங்கே சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, த ப்ரிவிலேஜ் சிஸ்டம் ஆஃப் டெமோக்ரஸி இன் இந்தியா, யூஎஸ்ஏ, யூகேலையும் இருக்குது, இங்கிலாந்துலேயும் சொல்ல பண்ணுறாங்க. இப்போ இந்தியாவில் என்னது இன்டைரக்ட் டெமோக்ரஸி. டைரக்ட் டெமோக்ரஸி ஏற்கனவே இருந்திருக்கு, இப்போ இல்லை. மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் இதில் தான்ப்பா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது மெரிட்ஸ்ங்களா. ஸோ மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி, நன்மை தீமைகள் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ப்பா. ஏன்னா இதுலேருந்து வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் கேட்கறதுக்கான புக்கின் கொஸ்டின் கூட மெரிட்ஸ் ஆஃப் டெமோக்ரஸின்னு கேட்குறது. ஆனால் புக்கின் உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கிறது. அப்போ மெரிட்ஸ்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ரெஸ்பான்சிபிள் அண்ட் அக்கௌண்டபிள் கவர்மெண்ட். ரெஸ்பான்ஸ்னால் பொறுப்புத்தன்மையுடைய நம்பகத்தன்மையுடைய ஒரு அரசாங்கம் இருக்கும் டெமோக்ரஸியில். கண்டிப்பாக ஈக்குவாலிட்டி அண்ட் ஃபெட்டர்னிட்டியாக இருக்கும், சம உரிமை சகோதரத்தோடு செயல்படுவாங்க. சென்சஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி அடிப்படையாக என்ன அப்படின்னா காமன் பீப்புளுடைய ஒரு பொறுப்புணர்வு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். டெமோக்ரஸி நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது இருக்குமா. லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் உள்ளாட்சி சுயதள ஆட்சி முறை இருக்கும். சுயதள ஆட்சி முறை அவங்கவுங்கள சுய ரைட்ஸ் இது டெமோக்ரஸியில். டெவலப்மெண்ட் அண்ட் ப்ராஸ்பரிட்டி ஆஃப் ஆல், அதுதான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய என்ன செய்யறாங்க டெவலப்மெண்ட் அண்டு ப்ராஸ்பரிட்டி, தனக்குன்னு என்ன அப்படின்னா ஒரு வளர்ச்சி நிலையில் இருக்கக்கூடியது. அப்புறம் பாப்புலர் சாமினிட்டி இறையாண்மைக்கு தான் இருக்கும், தனக்குன்னு ஒரு தனி பவர் இருக்கும்ல, ஒவ்வொருத்தரும் தனி இண்டிவிஜுவல் சாமினிட்டி இருக்கும். ஸோ அதை வந்து நடைமுறைப்படுத்துவதாக இருக்கும். சென்ஸ் ஆஃப் கோஆப்ரேஷன் ஒற்றுமையை வளர்க்கக்கூடியதாக இருக்கும். ஃபெட்டர்னல் ஃபீலிங் இருக்கும், சகோதரத்துவ உணர்வு இருக்கும். இதெல்லாம் வந்து என்ன சொன்னால் மெரிட்ஸில் வருது. அதே டிமெரிட்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் இன்டைரக்ட் ஆர் ரெப்ரஸன்டேட்டிவ் நேச்சர் ஆஃப் கவர்மெண்ட். டெமோக்ரஸியில் டிமெரிட்ஸ் எடுத்துகிட்டோம்னா இன்டைரக்டாக இருக்கும், மறைமுக ஆர் ரெப்ரஸன்டேட்டிவ் நேச்சர் வந்து கவர்மெண்ட், அது தப்பாக தெரியுது. லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு மக்கள் அலட்சியமாக இருக்கிறது, இதனால் இலிட்ரேசி எழுத்தறிவு இல்லாமல் லேக்னஸ், ஏன் இதை போய் போட்டுக்கிட்டு. அப்போ லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. இன்ஸ்டெபிலிட்டி கவர்ன்ஸ் டியூ டு ஃப்ராக்சர்டு மாண்டேட்டட். இன்ஸ்டெபிலிட்டி நிலையில்லாத அரசாங்க அமைப்பு, அதோடைய ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதனால் எப்போ வேணாலும் மாறலாம். மக்கள் நினச்சா அது கொடுக்கலாம், மக்கள் எதுவும் சரியில்லை போனோன்னா அது மாறி போயிடும் மக்களாட்சி முறை. டிலே இன் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ், இல்லைன்னா டிலே கண்டிப்பாக என்ன ஆகும்னா மக்களாட்சி முறையில் என்னென்னா டிலே ஆகும், ஃபாஸ்ட்டாக முடிவு எடுக்க முடியாது. இதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸாக டெமோக்ரஸி. நெக்ஸ்ட் நம்ம டெமோக்ரஸி இன் இந்தியாவில் பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட் டெமோக்ரஸி பற்றி பார்க்க போகிறோம்ப்பா. கண்டிக்கணும் பார்லிமெண்ட் டெமோக்ரஸி. பார்லிமெண்ட் அப்படிங்கிறது இன்றைக்கி இந்தியாவில் எங்கே இருக்குதுன்னா நியூ டெல்லியில் இருக்குது. இன்றைக்கி புதுசாகவே நியூவாக ஒரு பார்லிமெண்ட்டை பல கோடி ரூபாய்க்கு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பார்லிமெண்ட் டெமோக்ரஸி. ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு பிரிட்ஜ் கோர்ஸ் சொல்லியிருக்கேன். த பார்லிமெண்ட் ஹவுசஸ் இன் இந்தியா வாஸ் டிசைன்டு பை அப்படின்னு த பிரிட்டிஷ் ஆர்கிடெக்ட் எட்வின் லுண்டிஸ் அண்ட் ஹெர்பர்ட் பேக்கர் 1912-13 and construction began in 1921 to the end of the 1930s 1927 அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி உங்களுக்கு டிஸ்கஷன் பண்ணியிருக்கேன் கிளாஸில், நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. வெல் நோன். கண்டிப்பாக இது கூகுள் கிளாஸில் தான் கேட்பேன். அப்போ எலெக்ஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் எலெக்ஷன். இந்த பார்லிமெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுப்பா. பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா இந்தியா ஹேஸ் எ பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி. இந்தியன் பார்லிமெண்ட் கம்ப்ரைஸ் எலெக்டட் த ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் பீப்புள் மேக் த லா ஆஃப் கண்ட்ரி. The participation of people in decision making and concern of the citizen are two important elements of parliament form of government in India. ரெண்டு மிக முக்கியமான எலமெண்ட்டு. பார்லிமெண்ட்டுக்கான என்ன, பீப்புளால் ஆக்ட் பண்ணக்கூடிய ரெப்ரஸன்டேட்டிவ் போயிட்டு அவங்க தான் கண்ட்ரியை ரூல் பண்ணுவாங்க, சட்டத்தை கொண்டு வருவாங்க, நல்ல ஒரு முடிவு எடுக்கக்கூடிய பவர் அவங்கள்ட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா இஸ் எ லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இன் த வேர்ல்டு. உலகத்திலே பார்த்திங்கன்னா
India is the largest democracy country in the world. The democracy in India work the 5 basic principles. எதை பேஸ் பண்ணியிருக்கு? 5 basic principles. Democracy in India works 5 basic principles. There are sovereign இறையாண்மை, சோசலிஸ்ட் சமூகத்தினுடைய, செக்குலர் மதசார்பற்ற, டெமோக்ரஸிக்னா ஜனநாயகம், ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்லி குடியரசு. இதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி அதோட இருக்குது. ஓகேங்களா? 5 பேசிக் பிரின்சிபல்ஸ். இந்தியா ஒர்க்ஸ் 5 பேசிக் பிரின்சிபல் டெமோக்ரஸியில்: சாவரின், சோசலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக் அண்ட் ரிப்பப்ளிக். Every person who is a citizen of India and who is not less than 18 years of age can exercise their right to vote in India based on universal adult suffrage. There is no discrimination based on persons, caste, creed, religion, gender and education when it is come to providing right to vote. இப்போ என்ன சொல்கிறாங்க? பார்லிமெண்ட் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னா ஸோ என்னென்னு பார்த்துருவோம். உலகத்திலே மிக லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி கண்ட்ரி இந்த வேர்ல்டு எதுனா ஜனநாயக நாடுன்னு இந்தியா தான் சொல்கிறாங்க. எவ்ரி பர்சன் யாருன்னா 18 வயசு அடைஞ்சிட்டாங்களோ, இல்லை லெஸ் தென் 18 வயசுலாம் ஓட்டு போட முடியாது. யாரெல்லாம் 18 வயசு அடைஞ்சிட்டாங்களோ அவங்களாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்து எந்த ஒரு மதமோ ஜாதியோ பாலினமோ எஜுகேஷனோ வேறுபாடு இல்லாமல் செய்கிறது தான் என்ன அப்படின்னா இந்த டெமோக்ரஸி இந்தியாவில் கொடுத்துருக்காங்க. டெமோக்ரஸி இந்தியா. அடுத்து நம்ம எலெக்ஷன் சிஸ்டம் ஆஃப் இந்தியா. இந்தியாவுடைய எலெக்ஷன் சிஸ்டம் என்ன? பிரிட்டிஷ் இந்தியன் எலெக்ஷன் கொடுத்துருக்காங்க 1920. அதாவது பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஃபஸ்ட்டு அதாவது பிஃபோர் த இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு எலெக்ஷன் நடந்திருக்கு. ஸோ அதுதான் பிரிட்டிஷ் எலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. 1920 நடந்திருக்குப்பா. ஏன்னா 1920 தான் ஃபஸ்ட்டு இந்தியன் ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டோம் ஃபஸ்ட்டு ஜெனரல் எலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1920 த எலெக்டட் த மெம்பர் த இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அண்டு ப்ரொவின்ஷியல் கவுன்சில் பேர். த இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆர் ப்ரொவின்ஷியல் கவுன்சில் த ஃபஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன் இன் த கண்ட்ரி ஹிஸ்ட்ரி. அதாவது இந்தியன் ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய வரலாற்று தேர்தல் அறிக்கைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஃபோர் தி இண்டிபெண்டன்ஸ் முன்னாடி இந்தியாவில் பிரிட்டிஷால் என்ன பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு ஜெனரல் எலெக்ஷன் நடந்திருக்கு 1920. ஸோ அதுக்கு ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் நடந்த பிறகு, சுதந்திரம் அடைஞ்ச பிறகு நம்ம எப்போ கண்டக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அது எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம்.